ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலிஸ் கிச்சன். மலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கொள்ளு ரசம் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல் நாளே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு வந்து நல்லா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வைக்கும் போது வந்து அரிசி களைஞ்ச 2வது தண்ணியை வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கருவேப்பிலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டேபிள் ஸ்பூன் வச்சோம் இல்லையா கொள்ளு, அதுலேருந்து 1 ஸ்பூன் கொள்ளு வந்து நம்ம இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் முழுசாக இல்லாமல் நல்லா ரசத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ரசத்துக்கு தேவையான 2 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தையும் மிளகையும் வந்து ஒன்றா போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொள்ளு ரசத்துக்கு வந்து இவ்வளோ தான் பொருட்கள், தேவையான பொருட்கள். புளி வந்து இதில் சேர்க்க வேண்டாம். இதை அப்படி புளி சேர்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள சத்து எல்லாமே அது முறிச்சிடும். அதனால் வந்து நம்ம தக்காளி 2 எடுத்துக்கிறோம். வாங்க எப்படி வந்து ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பேனில் நார்மலாக ரசத்துக்கு ஊற்றுற மாதிரியே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இது நார்மல் ரசம் மாதிரி கிடையாது. இங்கே இப்போ வந்து வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கொள்ளு தண்ணியில் 2 தக்காளியும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கே வந்து புளிப்பு தான் மெயின். ஸோ நம்ம வந்து புளி சேர்க்கலை. அதனால் வந்து தக்காளி வந்து 2 சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த கொள்ளையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா பேனில் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொள்ளோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடணும். இதுக்கு முன்னாடியே வந்து கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரையாக வந்து அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஊற வச்சேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும். அது நல்லா சுண்டி வரணும். இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா சுண்டி கொஞ்சம் கம்மியாக ஆகணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஜீரகமும் மிளகும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மிளகா போடலை, பச்சை மிளகா, வரமிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து காரம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நார்மலாக ரசத்துக்கு போகிற மாதிரியே பூண்டு வந்து நம்ம ஒரு 10-15 பல் பூண்டு வந்து நசுக்கி அதில் போட்டோம். ஸோ இதுவும் வந்து நல்லா கொதிக்கணும். ரசம்னாலே நம்ம வந்து நுரக்கூட்டி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. நல்லா கொதிச்சாதான் அதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு ரசம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் வரவே வராது இது சாப்பிட்டோன்னா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வந்து உடம்பு வலி, கை கால் வலிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஹெல்த்தியான ரசத்தை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.